இனிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோல நாம எப்படி யூடியூப்ல நம்ம பணம் சம்பாதிக்கிறது, ஒரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணி எப்படி நம்மளால சம்பாதிக்க முடியும், அதை தான் இந்த வீடியோல நம்ம ரொம்பவே டீடைலா பார்க்க போறோம். நிறைய பேருக்கு யூடியூப் அப்படின்ற ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கண்ணில் தெரியாமலே வந்திருக்கு. ஏகப்பட்ட டேலண்டட் பீப்புள்ஸ் இருக்கிறாங்க, ஆனா அவங்களோட டேலண்ட்டை எப்படி வெளிக்காட்டுறது அப்படின்னு சொல்லி தெரியாமல இருக்காங்க. ஆனா இன்னைக்கான வீடியோ எல்லாரும் டேலண்டடான பர்சன் போன வீடியோ, முக்கியமா ஓன் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு இது ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதம் கூட சொல்லலாம். வாங்க எப்படி ஒரு சேனலை கிரியேட் பண்றது, அதுக்கப்புறம் வீடியோஸ் அப்லோட் பண்ணி எப்படி நம்மளால பணம் சம்பாதிக்க முடியும், யூடியூப்ல பேமெண்ட் ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடக்கும், அதை தான் இந்த வீடியோ நம்ம ரொம்பவே டீடைலா பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஃபுல்லா புரியும். எந்த பாயிண்ட்டும் மிஸ் பண்ணாலும் கண்டிப்பா உங்களுக்கு பிரச்சனை ஏற்படலாம் நாளைக்கு சேனல் கிரியேட் பண்றதுல. சோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். அதை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்துடும். சோ நீங்க எதையுமே மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். நம்ம யூடியூப் சேனலுக்கும் கிரியேட் பண்ண இமெயில் ஐடியை இப்போ நம்ம சைன்இன் பண்ணிக்கலாம். நீங்கள் தனியாக உங்களோட யூடியூப் சேனலுக்குன்னு ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணால் தான் அது கரெக்டாக இருக்கும் உங்களுடைய சேனலுக்கு. இப்போ நான் என்னோட சேனலுக்கான இமெயில் ஐடி நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ மேலே கிரியேட் சேனல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ண உடனே கெட் ஸ்டார்டட் அப்படின்ற ஆப்ஷன் எனக்கு காட்டுது. நம்ம கெட் ஸ்டார்டட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுக்கலாம். இப்போ கஸ்டம் நேமா இல்லை ஆல்ரெடி இருக்கிற நேமா அப்படின்றது கேட்குது. நான் கஸ்டம் நேமை செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களோட சேனலுக்கு என்ன பேர் தரீங்க, என்ன பேர் கொடுக்கறதுக்கு விருப்பப்படுறீங்க அப்படின்றத இங்கே டைப் பண்ணுங்க. அது எந்த லாங்குவேஜில் வேணால் இருக்கலாம், அது உங்களுடைய விருப்பம் தான். டைப் பண்ணி முடிச்ச உடனே ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி கிரியேட் அப்படின்றத கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய சேனலுடைய நேம் கிரியேட் ஆகிடும். இப்போ நம்மளுடைய சேனலோட நேம் கிரியேட் ஆயிடுச்சு. அடுத்ததான் நம்ம பண்ண வேண்டிய வேலை, நம்மளோட சேனலுக்கு ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் வைக்க போகிறது தான். ஒரு ப்ரொஃபைல் பிக்சர், அது அட்லீஸ்ட் உங்களுடைய பிக்சரை வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏதாச்சும் லோகோ ரெடி பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதை கூட வைக்கலாம். இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன். அப்லோட் பிக்சர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பிக்கை நான் அப்லோட் பண்ணுறேன். என்னோட ஃபோட்டோவே தான் இப்போ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்படி உங்களுக்கு இது பிடிக்கல, நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே ரிமூவ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். நீங்கள் புது ப்ரொஃபைல் பிக்சரை வச்சுக்கலாம். இங்கே உங்களோட சேனலோட டிஸ்கிரிப்ஷன், நீங்கள் எந்த மாதிரி சேனலை வச்சுருக்கீங்க அப்படின்றத வியூவர்ஸ்க்கு சொல்கிறதுக்காக இங்கே ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன், உங்களை பற்றின ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோன்னு கூட சொல்லலாம். நீங்கள் எழுத்துப்பூர்வமாக அதை நீங்கள் சொல்லிக்கலாம். அது முடிச்ச உடனே அதோட உங்களுக்கு ஒரு வெப்சைட் இருந்துச்சுன்னா அதோட யூஆர்எல் இங்கே பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டிஸ்கிரிப்ஷன்லேயே அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய அபவுட் ஆப்ஷனில் வந்துடும். அதுக்கப்புறம் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் லிங்க்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பேசிக்கான ஒரு சேனல் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில செட்டிங்ஸ்னு நம்ம மாற்றணும், ரெடி பண்ணணும். அதை பண்ணி முடிச்ச உடனே பர்ஃபெக்டான ஒரு யூடியூப் சேனல் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இப்போ நான் அப்லோட வீடியோ அப்படின்ற ஆப்ஷனை கொடுக்குறேன். இந்த ஆப்ஷனை கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக யூடியூபுடைய ஸ்டுடியோக்கு என்னை கூட்டிகிட்டு போகுது. இங்கே வந்த உடனே நம்ம முதல்ல பண்ண வேண்டியது செட்டிங்ஸ் தான் மாற்றணும். செட்டிங்ஸில் போயிட்டு நம்மளுடைய சேனலோட செட்டிங்ஸில் பேசிக்கான இன்ஃபோ கரெக்டாக இருக்கா, நம்மளுடைய நேம், அதுக்கப்புறம் நம்மளுடைய கண்ட்ரி, இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அதுக்கப்புறமா அப்லோட் டிஃபால்ட்ஸில் போயிட்டு ஒரு சில மெயினான ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்க்கணும். நம்மளுடைய வீடியோவோட இது பப்ளிக்காக ப்ரைவேட்டாக அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். அப்புறம் அட்வான்ஸ் இதில் நம்மளுடைய வீடியோ லாங்குவேஜை தமிழ், நீங்கள் என்ன லாங்குவேஜில் வீடியோ பண்ணணும் ஆசைப்படுறீங்க, தமிழ் அப்படிலாம் இங்கிலீஷ் எதோட செக் பண்ணிக்கலாம். அப்புறம் வீடியோட கேட்டகரி, நீங்கள் எந்த மாதிரி வீடியோஸை போட போகிறீங்க, டெக்கா இல்லை விளாகா இல்லை என்டர்டைன்மெண்ட்டாக, அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க, சேவ் கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய செட்டிங்ஸ் சேவ் ஆகிடும். அடுத்ததான் நீங்கள் பண்ணக்கூடியது மானிட்டைசேஷன் ஆப்ஷன் தான். எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா நீங்கள் ரீச் பண்ண உடனே உங்களுக்கு மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், 4000 வாட்ச் ஹவர்ஸ், 1 இயர்க்குள்ள நீங்கள் ரீச் பண்ணி ஆகணும். அது ரீச் ஆன உடனே உங்களுக்கு ஒரு இமெயில் வரணும்னா நீங்கள் இங்கே நோட்டிஃபை மீ அப்படின்றத கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய சேனல் எப்போ எலிஜிபிளாக இருக்கோ அப்போ உங்களுக்கு ஒரு இமெயில் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணலாம். இப்போ நான் அப்லோட வீடியோ அப்படின்றத கொடுக்குறேன். இதுதான் ஃபைனலான ஸ்டெப். நீங்கள் எடுத்து வச்சிருந்த ஒரு வீடியோவை இதில் நீங்கள் அப்லோட் பண்ணி அதில் எப்படி தம்ப்நெயில் ஆட் பண்ணுறது, எப்படி டைட்டில் அடிக்கிறது, எப்படி டிஸ்கிரிப்ஷன் அடிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நான் எடுத்து வச்சிருந்த ஒரு ரெக்கார்டட் ஃபைலை இதில் நான் இது பண்ணுறேன். இப்போ நம்மளுடைய வீடியோ அப்லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம வீடியோக்கு அங்கே டைட்டில் ஆப்ஷன் காட்டல, அதில் டைட்டில் வச்சுக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன், டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோ பற்றின டிஸ்கிரிப்ஷன் வைக்கலாம் பெருசாக. அதுக்கப்புறம் தம்ப்நெயில் ஆப்ஷன்,
தம்ப்நெயில் வந்து உங்களுடைய சேனல் நீங்க வந்து மொபைல் நம்பர் வச்சு வெரிஃபை பண்ணீங்கன்னா மட்டும் தான் உங்களால வந்து தம்ப்நெயில வந்து அப்லோட் பண்ண முடியும். தம்ப்நெயிலும் சரி 15 நிமிஷத்துக்கு மேல இருக்க வீடியோஸ் சரி உங்களால வந்து வெரிஃபை பண்ணா மட்டும் தான் வந்து அப்லோட் பண்ண முடியும். இப்போ நான் வந்து கண்ட்ரில வந்து இந்தியாவை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இந்தியாவை சூஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறமா டெக்ஸ்ட் மீ வித் வெரிஃபிகேஷன் கோட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே நம்மளுடைய நம்பரை இங்கே டைப் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக கூகுள் கிட்ட இருந்து ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வரும். அதை நீங்கள் என்டர் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய சேனல் வந்து வெரிஃபை ஆகிடும். நீங்கள் வெரிஃபை ஆன உடனே உங்களுடைய சேனலில் 15 மினிட்ஸ்க்கு லாங்கராக இருக்க வீடியோஸ் கூட நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தம்ப்நெயிலும் உங்களால் ஆட் பண்ண முடியும். நிறைய பேர் கேட்குற கேள்வி இதுதான், தம்ப்நெயில் ஆட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம முதல்ல உங்கள் சேனல் வெரிஃபை பண்ணணும். அவ்வளோதாங்க, நம்ம சேனலை வந்து பர்ஃபெக்டாக கிரியேட் பண்ணியாச்சு. எப்படியோ சக்சஸ்ஃபுல்லா நம்மளோட சேனலை வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எனக்கு பணம் வந்துகிட்டே இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. முதல்ல நீங்க யூடியூபோடைய கிரைட்டீரியாவை வந்து ஃபில் பண்ணணும். யூடியூப்ல கிரைட்டீரியாவா இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முதல்ல நீங்களோட சேனலை கிரியேட் பண்ணணும். நீங்க கன்சிஸ்டன்டா உங்களுடைய ஓன் கண்டென்ட்டை வந்து வீடியோஸா வந்து அப்லோட் பண்ணுங்க. அப்படி அப்லோட் பண்ண உங்களுக்கு கிட்டத்தட்ட யூடியூப் தரப்புல இருந்து 12 மாதங்கள் அவகாசம் தரப்படும். அந்த 12 மாத காலத்துல 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 4000 வாட்ச் ஹவர்ஸ் நீங்க ரீச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய சேனல் வந்து மானிட்டைசேஷனுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். அப்படி அப்ளை பண்ணி ஒரு 1-2 வாரத்திலேயே வந்து யூடியூப் கிட்ட இருந்து உங்களுக்கு வந்து பார்ட்னர்ஷிப்க்கு வந்து அப்ரூவ் வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு போகக்கூடிய ஒவ்வொரு வியூஸ்க்குமே வந்து உங்களுக்கு வந்து பணம் கிடைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அப்ராக்சிமேட்லி வந்து ஒரு 5000 வியூஸ்க்கு வந்து $1 அப்படின்ற விகிதத்துல வந்து பணம் கிடைக்கும். இதுதான் வந்து நம்மளோட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ரேஷியோவா இருக்கு. 5000 வியூஸ் கண்டிப்பா வந்து $1 அப்படின்ற ஒரு விகிதத்துல தான் வந்து இருந்துகிட்டு இருக்கு. சோ நீங்க அப்படிதான் வந்து பணம் சம்பாதிக்க முடியும். யூடியூப்ல முதல்ல நீங்க ஓன் கண்டென்ட் வந்து போடுங்க. அதுக்கப்புறம் அதுக்கான வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு வர அதுக்கப்புறம் மானிட்டைசேஷன் எனேபிள் ஆனவங்க தான் உங்களால வந்து சம்பாதிக்க முடியும். மினிமம் த்ரெஷோல்ட் வந்து கிட்டத்தட்ட $100. இந்த விஷயத்த வந்து நீங்க பண்ணணும்னா முதல்ல உங்களுக்கு ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து தேவை. அதை எப்படி நீங்க கிரியேட் பண்றது, அதுக்கான டீடைல்ஸ் என்னன்னு நீங்க ஆட் பண்ணணும் அப்படின்றதையும் வாங்க பார்க்கலாம். உங்களுடைய சேனல் மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிள் ஆன அப்புறமா அப்ளை நவ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுங்க. அப்படி அப்ளை நவ் அப்படின்ற ஆப்ஷன் டிஸ்பிளே ஆன அப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ண உடனே சேனல் மானிட்டைசேஷனுக்கு ஸ்டார்ட் பண்ண கேட்கும். நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்துக்கோங்க. ஸ்டார்ட் கொடுத்த உடனே சைன் அப் வித் கூகுள் ஆட்சன்ஸ் அப்படின்றது கேட்கும். நீங்கள் சைன் அப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை ஆல்ரெடி வச்சிருந்தீங்கன்னா அதோட சைன் அப் பண்ணிக்கோங்க. இல்லை புது ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் கூட நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கும் உங்களுடைய இமெயில் ஐடி தான் வந்து தேவை. இதில் வந்து எஸ் கொடுத்துக்கோங்க. இதை கொடுத்துட்டு அப்புறமா உங்களுடைய பேமெண்ட் அட்ரஸ் டீடைல்ஸை வந்து கொடுங்க. நீங்கள் எப்போ இங்கே இருக்கீங்க, உங்களோட அட்ரஸ் எதுவோ வேலிடான அட்ரஸ் டீடைல்ஸை வந்து கொடுங்க. இப்போ நம்மளுக்கு வந்து ஸ்டெப் 1 வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்மளுடைய சேனல் வந்து மானிட்டைசேஷன் ஆன அப்புறமா கூகுள் கிட்ட இருந்து நம்மளுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வந்து வரும். அந்த கோடை நீங்கள் வந்து என்டர் பண்ண உடனே உங்களுடைய பேங்க் டீடைல்ஸை வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு டைம் உங்களோட பேங்க் டீடைல்ஸை வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுடைய யூடியூப்ல உங்களுடைய வீடியோஸ்க்கு எவ்வளோ வியூஸ் போதோ அது தகுந்தாப்புல உங்களுக்கு வந்து காசு வந்து உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்ல வந்து கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். மினிமமா வந்து உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்ல $100 வந்துருச்சுன்னா உங்களால வந்து அதை எடுக்க முடியும். உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டோ ஆட்டோமேட்டிக்கா யூடியூபே வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவாங்க. இது எந்தவித பிரச்சனையும் வராது. பேமெண்ட் டீடைல்ஸ் ரொம்பவே கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு பேமெண்ட்ல எந்தவித பிரச்சனையும் வராது. அவ்வளவுதாங்க, ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் நம்ம கிரியேட் பண்ணி பேமெண்ட் லிங்க் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்ல ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்கள் வந்து ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுடைய பேமெண்ட் ப்ராசஸ். இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் கண்டிப்பாக நாளைக்கு உங்களுக்கு பேமெண்ட்ல நிறையவே பிரச்சனைகள் வரும். நீங்கள் எத்தனை சேனல்ஸ் வேணால் வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரே ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஒரு அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஒரே ஒரு ஆட்சன்ஸ் மட்டும் தான் வந்து ஆக்சசபிளாக வந்து இருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்றத நம்புறேன். நீங்களும் ஒரு ஓன் கண்டென்ட் கிரியேட்டரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களோட லைஃபை சேஞ்ச் பண்றது கூட நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. யூடியூப்ல கண்டிப்பா வந்து வாங்க, ஓன் கண்டென்ட் கிரியேட் பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொட்டி கிடக்கு. அதை யூஸ் பண்ணிக்கிற தெரிஞ்சவங்க கண்டிப்பா லைஃப்ல ஒரு பெரிய லெவல் அச்சீவ் பண்ணுவாங்க. அதுல எந்தவித சந்தேகமே வந்து கிடையாது. இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு. நிறைய ஃபேக்கான வெப்சைட்ஸ், நிறைய ஃபேக்கான விஷயங்கள் எல்லாம் வந்து நம்மளை சுத்தி நடந்துட்டு தான் இருக்கும். ஆனால் ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சுக்கோங்க, நீங்க பணம் சம்பாதிக்கணும், உங்களுக்கு வந்து பணம் வரணும், நீங்க ஒரு நல்லபடியா வந்து செட்டில் ஆகணும், உங்களுக்கு வந்து பணம் அதுக்கு தேவைன்னா நீங்க உழைச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பணம் கிடைக்கும். எந்தவித சாதாரணமா உட்கார்ந்துகிட்டு இருக்கிறதோ இல்ல வந்து 4 பேரை ரெஃபர் பண்றதாலே உங்களுக்கு வந்து பணம் கிடைக்கிறது வந்து கண்டிப்பா அது உங்களுக்கு நிலைக்காது. நீங்க உண்மையிலே உழைச்சு உங்களோட ஓன் கண்டென்ட்ஸை வந்து யூடியூப் போடும்போது உங்களால நல்லாவே வந்து பணம் சம்பாதிக்க முடியும். இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரோட கண்டென்ட்டையும் வந்து திருடாதீங்க. உங்களுடைய ஓன் கண்டென்ட் அப்லோட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூடியூப்ல மிகப்பெரிய சக்சஸ் காத்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்றத நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலை பத்தினா உங்களுடைய ரெகுலர் கமெண்ட்ஸை வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. நீங்க என்ன ஏதாச்சும் சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க, அதோட லிங்க்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ மறக்காம அதில் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம சேனல்ல ரெகுலரா வந்து ஆன்லைன் மணி ஏர்னிங் டிப்ஸ், அதுக்கப்புறம் எப்படி பண்ணலாம், எந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஆன்லைன்ல ஜென்யூனான வெப்சைட்ஸ் வந்து இருக்கு, எப்படி நீங்க உங்களுடைய டேலண்ட்டை யூஸ் பண்ணி
ஆன்லைன்ல வந்து பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு சீரிஸ் நான் கண்டிப்பா கண்டினியூ பண்ணுவேன். நம்ம சேனல்ல ரெகுலரான அப்டேட்ஸ் வந்து ஈவினிங் வந்து வந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரி ஆன்லைன் ஏர்னிங் டிப்ஸும் வந்து நம்ம சேனல்ல வந்து அப்லோட் பண்றான்னு இருக்கு. அது ஒரு தனி பிளேலிஸ்டாவே வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பா நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் எல்லா வீடியோஸும் உங்களால வந்து மறக்காம மிஸ் பண்ணாம வந்து பார்க்க முடியும். மேபி நாளைக்கு ஒரு சின்ன வீடியோ மிஸ் பண்ணீங்கன்னா கூட அது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வீடியோவா இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு புதிய வீடியோவும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.